ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் கார்ட்டூன் வேர்ல்ட் சேனல். நம்ம சேனலில் புதுசாக ஃப்ரீ ஆன்லைன் டிசைன்ஸ் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட்? இப்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக்ஸ் ஆஃப் டிசைன்ஸ், தட் இஸ் கிராஃபிக் டிசைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிராஃபிக் டிசைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் மீன் பை கிராஃபிக் டிசைன்ஸ்? கிராஃபிக் டிசைன்னா கிரியேட்டிங் விஷுவல் கண்டென்ட் டு கம்யூனிகேட் த மெசேஜ். அதாவது ஒரு விஷுவலாக ஒரு கண்டென்ட்டையோ ஆர் ஒரு இமேஜை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான் கிராஃபிக் டிசைன்ஸ். எஸ், நம்ம பிஃபோராக சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில தியரியாக கிராஃபிக் டிசைன்ஸ்னால் என்ன, அதோட பர்பஸ் என்ன, அதோட எலமெண்ட்ஸ் என்ன, பிரின்சிபல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி சில விஷயங்கள் நம்ம தியரியாக நம்ம பார்த்துக்கலாம். ஆஃப்டர் தட் நம்ம சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே பார்க்கலாம். ஓகே, இப்போது கிராஃபிக் டிசைன்ஸை பண்ணுறதுக்கு முன்னாடி சில எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியணும். தேர் இஸ் 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. லைன், ஷேப், கலர், டைப்போகிராஃபி, டெக்ஸ்சர், ஸ்பேஸ், இமேஜ். இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கிராஃபிக் டிசைன்ஸே பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம கிராஃபிக் டிசைன் கண்டிப்பாக பண்ண முடியாது. எஸ், ஏன்னா இப்போ ஒரு லைன் யூஸ் பண்ணுறோன்னா அந்த லைனை எங்கே யூஸ் பண்ணணும், அதோட லிமிட் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணால் தான் கலர்ஸ் பற்றி லேர்ன் பண்ணணும், டைப்போகிராஃபி, ஃபாண்ட் ஸ்டைல், சைஸ், இந்த மாதிரி இந்த எலமெண்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் கிராஃபிக் டிசைனை நம்ம ஃபுல்லாக லேர்ன் பண்ணி பண்ண முடியும். ரைட், இப்போது எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது மெத்தட் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் கிராஃபிக் டிசைனில் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன்ஸ், மார்க்கெட்டிங் ஆட் டிசைன்ஸ், UX டிசைன்ஸ், டிஜிட்டல் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், பிரிண்ட் டிசைன்ஸ், இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெத்தட் ஆஃப் மோஸ்ட் ஒர்க் நம்ம கிராஃபிக் டிசைனில் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் டிசைன்ஸ்னால் பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன் யூஸ் பண்ணுவோம். ஒரு கேம்பெயினுக்கு மார்க்கெட்டிங் ஆட் டிசைன்ஸ், இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் அவங்களோட டிசைனோட பொறுத்து ஒர்க் நம்ம ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணி கொடுப்போம் கிராஃபிக் டிசைன்ஸில். ஓகே, இப்போ நான் எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் கிராஃபிக் டிசைனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது டிசைனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அடோப் XD, ஃபிக்மா, அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கேன்வா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கிராஃபிக் டிசைன்ஸ் பண்ண முடியும். ரைட், இதில் சில சாஃப்ட்வேர்ஸ் பர்ச்சேசபிளாக இருக்குது, சில சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்மா, கேன்வா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக நம்ம கிராஃபிக் டிசைன் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் பிகினர்ஸ்க்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரைட், இப்போ எனக்கு எலமெண்ட்ஸ் தெரியும், மெத்தட் ஆஃப் ஒர்க் தெரியும், எதில் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸும் தெரியும். பட் அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, கிராஃபிக் டிசைன்ஸ் ஐடியா எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் இன்ஸ்பிரேஷன்ஸ். இப்போது இன்ஸ்பிரேஷனாக என்னென்னா, உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கும் கிராஃபிக் டிசைன்ஸ் பண்ண சொல்லி. பட் அதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, நம்ம ஒரு ஒர்க்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ரைட், உங்களுக்கு முன்னாடி உங்கள் சீனியர்ஸ் இருப்பாங்க, ஆல்ரெடி டிசைன் பண்ணவங்க இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கை நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணி அதோட ரெஃபரன்ஸும் நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி உங்களோட ஐடியாலஜி மிங்கிள் பண்ணி நீங்கள் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டே கிரேட்டாக வரும். எஸ், சில வெப்சைட்ஸ் இருக்குது, ட்ரிபிள், பிகன்ஸ், ஃப்ரீ பிக், இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் உங்களோட ரெக்கமெண்ட் வந்த பிறகு நீங்கள் போய் கோ த்ரூ பண்ணலாம். நிறையா ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்களோட ஐடியாவும் மிங்கிள் பண்ணி நீங்கள் டிசைனை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக முடிக்கலாம். ஓகே, இன்ஸ்பிரேஷன் தான் ரொம்ப முக்கியம் கிராஃபிக் டிசைன்ஸில், டிசைனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், இப்போது கிராஃபிக் டிசைன் நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். என்னென்னா போர்ட்ஃபோலியோ. வாட் இஸ் மீன் பை போர்ட்ஃபோலியோ? போர்ட்ஃபோலியோ என்னென்னா ஒரு பண்டில் ஆஃப் நம்மளோட கிரேட், நம்ம சூப்பர் ஒர்க்கெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கிற இடம் தான் போர்ட்ஃபோலியோ. எஸ், இப்போது ஒரு கம்பெனிக்கு போகிறோம். பிஃபோர் தட் உங்களோட போர்ட்ஃபோலியோ கேட்பாங்க கண்டிப்பாக. அதாவது உங்களோட ஒர்க், உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒர்க் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் நம்மளோட போர்ட்ஃபோலியோஸ் நம்ம ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரிபிள், பிகன்ஸ், இந்த மாதிரி பின்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு வெப்சைட்டில் உங்களோட ஒர்க்கை நீங்கள் பப்ளிஷ் பண்ணி வச்சிங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் ஒர்க்குக்கு மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய டிசைன் கம்யூனிட்டி இருக்குது. எங்கே அந்த டிசைன் போர்ட்ஃபோலியோ
வெப்சைட்ஸ்லாம் அவங்க வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்க டிசைனை கமெண்ட்ஸ் பண்ணலாம். அதில் சில ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய சீனியர்ஸ் நிறைய டிசைனர்ஸோட ஒர்க்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம், பார்க்கலாம். அதில் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ போர்ட்ஃபோலியோ இல்லாமல் நம்ம கிராஃபிக் டிசைன்ஸ் ஒரு கம்பெனிக்குள்ளேயோ ஒரு ஃப்ரீலான்ஸரோ ஒரு பிஸ்னஸோ கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ போர்ட்ஃபோலியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகணுன்னா போர்ட்ஃபோலியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் போர்ட்ஃபோலியோக்குன்னு ஒரு நல்ல ஒர்க்லாம் பண்ணி அதில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணி வரணும். ஓகே, இப்போ போர்ட்ஃபோலியோ பண்ணியாச்சு. இப்போ கிராஃபிக் டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கும், நான் எப்படி வேலை தேடுறது அப்படின்னு உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும், ரைட்? எஸ். இப்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டரில் 90% ஆஃப் கிராஃபிக் டிசைனர்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. எஸ். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலோ இல்லை சர்வீஸ் பண்ணாலோ ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பண்ணாலோ கண்டிப்பாக அங்கே ஒரு டிசைனர் கண்டிப்பாக தேவை. எஸ். அவங்களோட மெசேஜை வந்து டிசைனில் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபிக் டிசைனர், ஒரு விஷுவல் டிசைனர், ஒரு ப்ராடக்ட் டிசைனர் கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களுக்கான அவங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து நீங்கள் ஐடி செக்டரில் உங்களுக்கு 90% ஐடி செக்டரில் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது, ரைட்? இப்போ நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன், பட் ஃப்ரீலான்ஸராக பண்ணலான்னாலும் தாராளமாக பண்ணலாம். அதுக்கான சைட்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஃப்ரீலான்சர், அப்வொர்க், இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணி நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணி நீங்கள் ஒர்க் எடுத்து தாராளமாக பண்ணலாம். நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறேன், எனக்கு ஒர்க்கும் வேணாம், ஃப்ரீலான்ஸ் வேணாம், பிஸ்னஸாக பண்ண முடியுமா ஒரு கிராஃபிக் டிசைன் கற்றுக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம். அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்தளிக்கும். கிராஃபிக் டிசைனிங்கிறது ஒரு கடல் மாதிரி. அது நம்ம எந்தளவு எடுத்துக்கிட்டு அதில் எந்தளவு க்ரோ பண்ணி நம்ம டேலண்ட்டை வகுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணுவீங்க, ரைட்? இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கை வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோ மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஒரு கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்கள் டிசைனை வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ நீங்கள் பிஸ்னஸ் நல்லாவே க்ரோ பண்ணலாம், ரைட்? ஓகே விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பேசிக்காக வந்து கிராஃபிக் டிசைனோட எலமெண்ட்ஸ் என்ன, அதோட மெத்தட் ஆஃப் ஒர்க்ஸ் என்ன, அது எந்தெந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணலாம், அது எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது, நமக்கு எப்படி எங்கெங்கே வேலை என்ன கிடைக்கிறது, போர்ட்ஃபோலியோ எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிற சில பேசிக்கான விஷயம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டாப்பிக்கை வந்து அடுத்த எபிசோடில் பேசுவோம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.